பிரேஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்களை அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை வேளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த காலை வேளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், கர்த்ததாமே நீர் செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாமே உம்மால் ஆகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மால் ஆகும், ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும், ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலே எல்லாம் ஆகும். அல்லேலூயா, உம்மாலே எல்லாம் ஆகும், ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும், ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். பிரியமானவர்களே, எடுத்து வாசிக்கலாம். மீகா தீர்க்க தரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார், கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார் என்று இஸ்ரவேலுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை கர்த்தர் இதில் எழுதியிருக்கிறார். பிரியமானவர்களே, ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளையாகிய நமது வாழ்வில் எல்லா ஆசீர்வாதங்களும் தடையின்றி சுரந்து வரும் என்று நாம் எதிர்பார்க்க முடியுமா என்ன? அப்படியானால் ஆசீர்வாதங்களின் மிகுதியினால் ஆண்டவரை மறந்து போகக்கூடிய நிலைமைக்கு சத்துரு கூட நம்மை தள்ளிவிடுவான். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எனவே சில வேளைகளில் சில காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியாமல் தடைகள் வரும்பொழுது நாம் சோர்ந்து போய்விடவே கூடாது. ஒன்று, நாம் இடைவிடாமல் ஜெபிக்க கர்த்தர் விரும்புகிறார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் அந்த நன்மையை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஏற்றவர்களாக கூட, அதாவது தகுதி இல்லாமல் கூட இருக்கலாம். எனவே கர்த்தர் நம்மை ஏற்ற வண்ணமாக தகுதிப்படுத்தி அவரே அதை நமக்காக செய்து முடித்தார் என்று நாம் உறுதியாக சொல்லும்படி சற்று காலம் தாழ்த்தி ஏற்ற வேளையில் தடைகளை நீக்கி போட்டு நமக்கு முன்பாக அவரே வாசல்களை திறந்து கொடுத்து நமக்கு முன்னணியில் அவர் கடந்து போவாராம். எல்லாம் நன்மைக்கு தானே. பொறுமையாய் காத்திருப்போமே. இந்த வசனத்தை உறுதிப்படுத்தும்படியாக ஒரு சகோதரருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த ஒரு காரியத்தை இன்றைக்கு நாம் சாட்சியாக கேட்போமா? கர்த்தர் தாமே இந்த சாட்சியின் மூலமாக மகிமைப்படுவாராக. எனக்கு அருமையானவர்களே, எனக்கு தெரிந்த ஒரு அருமையான சகோதரி அசந்தா என்றவர்கள் இன்னொரு சபைக்கு அவர்கள் போய் கொண்டிருக்கிறாங்க. ஆனால் ஏதாவது சில முக்கியமான ஜெப குறிப்புகள் என்று சொல்லும்போது சபைக்கு என்னோட கூட சேர்ந்து பாஸ்டர் இந்த காரியத்துக்காக ஜெபிங்கள் என்று சொல்லுவார்கள். நான் அந்த சகோதரிக்காக ஜெபிக்கும் போது அந்த காரியங்களை கர்த்தர் நடத்தி கொடுக்கிறதை நான் கண்டு
கொண்டிருக்கிறேன். இப்படியா இருந்த நாட்களிலே ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக அவங்களுடைய மகன் பத்மராஜ் என்ற பிள்ளை அவன் கனடா போவதற்கு அநேக தடைகள் காணப்பட்டு கொண்டான். அந்த தம்பி கனடா போய் ஆகணும் என்ற ஒரு உற்சாகத்திலே அவன் காணப்பட்டு கொண்டிருந்தான். அப்போ சகோதரி வந்து சொன்னாங்க, அந்த மகனுக்காக நாங்கள் ஜெபித்த ஒரு சில வாரங்களிலேயே அவன் கனடா போவதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். அவன் போய் முடிந்த பிற்பாடு சகோதரி ஒரு நாள் வந்து சொன்னாங்க என்கிட்ட வந்து, பாஸ்டர் நானும் போகிறதா இருக்கிறேன், ஆனால் எனக்கு என்னவோ அந்த விசா கனடா போகிறதுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது, என்னன்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. சிஸ்டர், அவர் சகலத்தையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர், அதனால் கவலைப்படாதீங்க. நீங்கள் போகிறதுக்கு ஏதோ சில காரியங்களை கர்த்தர் கொஞ்சம் லேட் பண்ணுறாருன்னு அதுக்கு ஏதாவது காரியம் இருக்கும், நாம் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி நானும் சகோதரியுமாக கொடுத்த அந்த குறிப்புக்காக நான் தனிப்பட்ட முறையில் என்னுடைய ஜெப வேளைகளிலே நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இவ்வளவு நாளாக தடைப்பட்டு கொண்டிருந்த அந்த தடைகளை எல்லாம் கர்த்தர் நீக்கி போட்டு அந்த மகனும் கூட வருகிற மே மாதத்திலே அவங்க கனடா போவதற்குண்டான அந்த விசா கிடைக்க கர்த்தர் தாமே கிருபை செய்தார். எனக்கு அருமையானவர்களே, சில நேரங்களிலே கர்த்தர் சில காரியத்தை உடனே செய்யாமல் சற்று காலம் தாழ்த்துகிறார் என்றால் அது மிகவும் நன்மையான ஒரு காரியமாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே பொறுமையாய் நாம் ஜெபித்துக் கொண்டே இருப்போமையானால் ஏற்ற வழியிலே அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக கர்த்தர் நிச்சயமாக நமக்காக காரியத்தை செய்து முடிப்பார். இந்த நாளிலும் இந்த சாட்சிக்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நாம் ஜெபிக்கலாம் பிரியமார்களே. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமத்தாவுக்குமே இந்த கிருபையான வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இடத்தில் அன்பு கூறுகளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்ற வசனத்தை உறுதியாய் நம்புகிற ஜனமாய் நாங்கள் இருக்கிறதுனாலே நீங்கள் எப்போ எது செஞ்சாலும் எங்களுக்கு நன்மையை செய்கிறவர் ராஜா. அது மட்டும் இல்லாமல் நீர் சகலத்தை மதினத்தின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவனாக இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன நன்மைகளை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சுத்தமாக இருக்கிறதோ ஏற்ற விலையிலே எல்லாவற்றையும் செய்து முடிக்க கர்த்தர் நீர் போதுமானவராக இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நடத்தும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். God bless you. Thank you. நாளை தினத்திலே சபையிலே கூடி வந்து நாம் கர்த்தரை நாம் ஆராதிப்போம் பிரியமானவர்களே.